பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 16 நாட்களில் 50 கொலை சம்பவங்கள் அரங்கேறி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் கடந்த 16 நாட்களில் மட்டும் 50 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே சுடுகாடாய் மாற்றியதுதான் திராவிட மாடலின் சரித்திர சாதனை என மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் 31 நாட்களில் 110 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. பிப்ரவரி மாதம் நேற்றோடு 16 நாட்கள், அதாவது தற்போது வரை 50 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. 2026 இந்த 47 நாட்களில் 160 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உதிரி பூக்கள் போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கொலை வெறி காடாக திமுக அரசு மாற்றி இருப்பதன் காரணமாக மக்கள் நடமாடுவதற்கு மிகப்பெரிய அச்சமாக இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை இன்றைக்கு சுடுகாடாய் மாற்றி இருப்பதுதான் திமுக ஆட்சியின் மெகா சாதனை என்று மக்கள் தெரிவித்திருப்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டமங்கலத்திலே மகளை தாக்கியது, அதை கேட்ட மாமியார் அடித்து கொலை செய்யப்பட்டது, குடும்ப பிரச்சனை காரணமாக மிகப்பெரிய கொலையாக அந்த பகுதியிலே அந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மருமகனை பிடிக்காத காவல்துறையினுடைய அவலநிலை இருப்பதாக அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் கோடை ரோடு அருகே சொத்து பிரச்சனை காரணமாக தந்தையை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய மகன் பிடிபட்டிருக்கிறான். இது சொத்து தகராறு காரணமாக நடைபெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் காணாத்தோரிலே மனைவியோடு திருமணத்தை மீறிய உறவில் இருந்த இளைஞரை அவரது மனைவி வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திருநின்றவூர் அருகே மது போதையிலே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக மது போதையிலே இளைஞர் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு கும்பல் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதாவது இந்த 16ஆம் தேதி மட்டும் ஏறக்குறைய 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. செங்கல்பட்டு தாம்பரம் அருகே மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன், அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியிலே மது போதையிலே தாய் குறித்து அவதூறாக பேசிய நபர் ஐயனார் என்பவர் சிறுவன் உட்பட 2 கொடூரமான முறையில கொலை செய்த சம்பவம். விழுப்புரம் மாவட்டம் மழுவந்தாங்கலிலே மது போதையிலே 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலிலே ஒருவர் கொலை. அதே போன்று விழுப்புரம் டீ கடை பகுதியிலே மோதல் ஏற்பட்டதிலே பிரபல ரவுடி மீது கிரைண்டர் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறிலே கட்டிட கான்ட்ராக்டரை காரியேற்றி படுகொலை செய்த சம்பவம். புதுக்கோட்டையிலே வீடு புகுந்து இளைஞரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டுக்கொலை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். தஞ்சாவூர் திருவுடை மருது அருகே மனைவியை கொலை செய்த கணவன். அதே போன்று வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியிலே கட்டிட மேசை தலையிலே கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலே சாலையோர பள்ளத்திலே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே இந்த கொலை சம்பவத்தில் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்திலே கணவனே மனைவியை தீ வைத்து கொளுத்திய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம். விருதுநகர் சிவகாசி அருகே புதுக்கோட்டையிலே மனைவி குழந்தைகள் அழைத்து சென்ற மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். இது நண்பர்கள் தாக்கிய இந்த சம்பவத்திலே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மதுரை செல்லூர் ஜீவா நகர் பகுதியிலே திருட்டு வழக்கில் சிக்கிய ஜாமீனில் வெளியே வந்த நபரை கொடூரமான முறையில் ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். ஈரோடு ரங்கபாளையம் பகுதியிலே தலையிலே கல்லை போட்டு பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அடித்தே கொலை செய்யப்பட்ட ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலே மர்ம மரணத்தை 8 மாதம் கழித்து கண்டுபிடித்த காவல்துறையின் அவலம், அது கொலை வழக்காக மாற்றிய துயரம். வேலூர் மாவட்டம் பசுமாத்தூர் ரயில் பாலம் அருகே ரத்த வெள்ளத்தில் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டிலே ஊதியம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறிலே முதியவரை தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். சென்னை புழல் பகுதியிலே காணாமல் போன ஒரு மாற்றுத்திறனாளி புட்லூர் செப்டி டேங்க் பகுதியிலே அவரை கொலை செய்து அந்த செப்டி டேங்கிற்குள்ளே அடைத்து வைத்த சம்பவம். அதே போன்று நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு பகுதியில பானாங்குளம் கிராமத்திலே கூலி தொழிலாளி ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம்.
நாமக்கல் மாவட்டம் நல்லூர் அருகே தீகவுண்டம்பாளையத்திலே கூலி தொழிலாளி அடித்து கொலை வீசப்பட்ட கும்பல், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 5 மாதத்திலே மனைவியை கொலை செய்த கணவன், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அடித்து கொன்ற உறவினர்கள், திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே மது போதையிலே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதே போன்று திருவள்ளூர் அருகே வீட்டுக்கு தெரியாமல் 2வது திருமணம் செய்த பெண்ணை கணவருடைய நடத்தை சரியில்லாதால் பிரிந்து வாழ்ந்த நிலையில் தட்டி கேட்ட உறவினர்கள் நண்பரை தத்தியால் கொலை செய்யப்பட்ட சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே வாரிசு சான்றிதழ் கேட்க சென்ற போது ஏற்பட்ட மோதலிலே ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதே போன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை தைப்பூச திருவிழாவிலே அன்னாச்சி பழம் விற்பனை செய்த தொகையை குறைவாக இருப்பதாக உரிமையாளர் கேட்டபோது கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியிலே இருசக்கர வாகனத்திலே விபத்து தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட முதியவர். அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பொக்லைன் வாகனத்தில் விற்க எதிர்ப்பு தெரிவித்த பாட்டியை கொடூரமான முறையில் கொலை செய்த பேரன். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இந்த 16 நாட்களில் மட்டும் இவ்வளவு கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே சுடுகாடாக மாறி இருக்கிறது. 16 நாட்களில் 50 கொலை சம்பவங்கள், அதே போன்று 31 நாட்களில் ஜனவரி மாதத்தில் 110 கொலைகள், ஏறக்குறைய 47 நாட்களிலே 160 கொலை சம்பவங்கள் இந்த 1.5 மாதத்தில் மட்டும் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதன் காரணமாக மிகப்பெரிய கொலைகள் தமிழகம் முழுவதுமாக அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழ்நாடே சுடுகாடாக மாறி இருப்பதாகவும், வெளியில் செல்வதற்கு கூட பெண்கள் அச்சப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், வெளியே சென்றவர்கள் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப முடியாத அவலம் ஏற்பட்டிருப்பதாகவும், காவல்துறையுடைய கண்காணிப்பு, ரோந்து இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. முதலமைச்சருடைய கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையே கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தான் இவ்வளவு கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வருவதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.